السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ليلة القدر خير من ألف شهر. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக தலைவர் பெருமான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஸ்தபா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் நடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக ஜும்மா மஜ்லிஸிலே வீட்டில் இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் இறுதி கட்டத்திலே நாம் இருக்கிறோம். இன்னும் ஒரு சில தினங்களில் நோன்பு பெருநாளை கொண்டாடுவதற்கு நாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்தின் முதல் பிறை முதல் இதுவரைக்கும் எந்த உடலுடைய ஆரோக்கியத்தோடு நம்மை இந்த நோன்பை பிடிக்க வைத்தாலும், மீதி இருக்கக்கூடிய நோன்புகளையும் பரிபூர்ணமான முறையிலே நிறைவு செய்வதற்கு நமக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்வார்கள்: புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் இறுதி பத்தில் ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ர் என்ற அந்த புனிதமிக்க ஒரு இரவை, பரக்கத் பொருந்தி இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையை நாம் பார்க்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய மகாபெரும் கிருபையினால் ரமலானுடைய 25வது பிறையிலே நாம் இருக்கிறோம். இன்னும் ஒரு நாள் முடிந்து 27வது இரவாகிய லைலத்துல் கத்ருடைய அந்த இரவை அடைவதற்கு நாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, இறுதி பத்தில் ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். ஆனால் உலகம் முழுவதும் நாம் பார்க்கும் பொழுது பிற 27 அன்று லைலத்துல் கத்ருடைய இரவு என்பதாக மிகவும் விசேஷமான முறையிலே கொண்டாடுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தனது திருவசனத்திலே சொல்வான்: லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த லைலத்துல் கத்ரை பற்றி ஒரு சிறு சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறார். அந்த சூறாவுக்கு பெயரே சூரத்துல் கத்ர். அந்த சூறாவினுடைய முதல் வசனம் இருக்கிறதே, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். நிச்சயமாக நாம் லைலத்துல் கத்ர், கத்ருடைய இரவிலே அதை நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதை அப்படின்னு சொன்னா குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம். லைலத்துல் கத்ருடைய இரவுல தான் என்ன செய்யப்பட்டுச்சு? ரமலான் மாதத்துல லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு குர்ஆனையும் மொத்தமாக அல்லாஹ் இறக்கி வைத்து விட்டார். பிறகு காலத்திற்கு தோதுவாக, நிகழ்வுக்கு தோதுவாக அவ்வப்போது ஆயத்துக்கள் இறக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலம். இப்போ குர்ஆனை நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லியிருப்பது, இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த இரவு, அந்த குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
3 விதமாக அதை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். தான் இறக்கிய அந்த வேதத்தை 3 விதமாக அல்லாஹ் அந்த குர்ஆனை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். அதில் முதலாவது தன்னின் பக்கம் இணைத்து அல்லாஹ் கூறியிருக்கிறான். அந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவது, யாருடைய பெயரின் பக்கமும் இணைக்காமல் தன்னின் பக்கமே அல்லாஹ் சொல்கிறான். இன்னா அன்ஸல்நாஹு, அந்த ஹூ அப்படிங்கிற லமீரை தன்னின் பக்கமே இணைத்து அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். மூன்றாவது, இறக்கப்பட்ட நேரம் இருக்கிறதே அது மிகவும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவுல முழு குர்ஆனை இறக்கி வச்சான். ஆனா என்ன நேரம் நம்மளால சொல்ல முடியுமா? நேரத்தை சொல்ல முடியாது. அப்ப அந்த இறக்கி வைக்கப்பட்ட நேரம் என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த 3 விஷயங்களை கொண்டு குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் தருவாங்க. நிறைய தஃசீர்கள்ல இந்த சூறாவினுடைய விளக்கங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற வார்த்தையை 3 தடவை இந்த சூறால சொல்றான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அதராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இப்படி 3 முறை அல்லாஹ் சொல்லியதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், அந்த இரவை கண்ணியப்படுத்தும் முகமாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார் என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள். அடுத்த 1000 மாதங்களை விட சிறந்தது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி உண்டான இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை பெற்றுக்கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நாம் செய்திருக்க வேண்டும். ஏதே ஒரு நல்ல அமல்கள், நம்முடைய நல்ல அமலின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1000 மாதங்களை விட சிறந்திருக்கக்கூடிய அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக் நமக்கு அல்லாஹ் என்ன செய்திருக்கான், கொடுத்திருக்கான். சரி, 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படின்னு சொன்னா அதனுடைய விளக்கங்களை தஃசீர்களை நாம் பார்க்கும் பொழுது அதற்கு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, பனி இஸ்ரவேலர்கள்ல ஒரு மனிதரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்கள் லைஸ ஸிலாஹு ஃபீ ஸபீலில்லாஹி அல்ஃப ஷஹரின் லபிஸ ஸிலாஹ, அதாவது ஆயுதங்களை அவர்கள் அணிந்து கொண்டு 1000 மாதங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வாரே, அப்படிப்பட்ட பனி இஸ்ரவேலர்கள் இருக்கின்றார்களே, அந்த மனிதருடைய அந்த நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவிலே யார் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறாங்க. ஹஜ்ரத் அலி இப்னு உர்வா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, இந்த இரவிலே யார் நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு யாருடைய நன்மைகள் எல்லாம் கிடைக்கிறது என்பதை சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் 4 நபர்களை பற்றி சொன்னார்கள். அந்த 4 நபர்களும் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, பனு இஸ்ராயில் அந்த கோத்திரத்துல அவங்க வந்தவங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்கியவர்கள், ஒரு நொடி பொழுது கூட அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதவர்கள். அப்படிப்பட்ட 4 நபர்களை, இன்னும் சொல்ல போனால் அந்த 4 நபர்களும் யார் என்று சொன்னால் 4 நபிமார்கள். அந்த 4 நபிமார்களுடைய நன்மையை இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே யார் நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னார். அந்த 4 நபிமார்கள் யார்? ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஹிஸ்கீல் இப்னு அஜூஸ் அலைஹிஸ்ஸலாம், யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம். இந்த 4 நபிமார்களுடைய நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கின்றார் என்று முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் தர்றாங்க. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல நின்று வணங்குறதுன்னா என்ன? அதற்கு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல நாம் என்ன செய்யணும்? அமல் செய்யணும். அன்றைய பகலில் நோன்பு வைக்க வேண்டும். இரவு நேரத்தில் நாம் நின்று வணங்கணும். அப்படி நின்று வணங்கும் பொழுதுதான் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கக்கூடிய அந்த ஆயத்தினுடைய பொருள் இதுதான் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் தர்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறியிருப்பதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் காம லைலத்துல் கத்ரி, இந்த லைலத்துல் கத்ருடைய இந்த இரவுல யார் நின்று வணங்குகின்றார்களோ ஈமானன், உறுதியான ஈமானோடு, வயக்தி சாபன்,
நன்மையை ஆதரவு வைத்தவராக யார் அமல் செய்வாரோ நின்று வணங்குவாரோ உபிரளவு மாத்த கத்தாமின் நம்பி அவருடைய முன் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியாக அந்த சூரத்துல் கத்ருடைய ஒவ்வொரு ஆயத்திற்கும் முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் தந்து கொண்டே இருக்கிறார். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்பதாக சொல்லிட்டு அந்த இரவிலே தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ் மலக்குமார்களும் மற்றும் ரூஹும் அந்த இரவிலே இறங்குகிறது. மலக்குமார்கள் சொன்னா பொதுவாக அனைத்து மலக்குமார்களும், ரூஹ் அப்படின்னு சொன்னா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க, அனைத்து மலக்குமார்களுக்கு எல்லாம் தலைவர் அவங்க தான். அவங்க என்ன செய்றாங்க, இந்த இரவுல இறங்கி வர்றாங்க. இறங்கி வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை சொல்லியிருக்கக்கூடிய காரணத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய சலாமை எட்டி வைப்பதற்காக, எதற்காக அவங்க இறங்கி கீழே இறங்கி வர்றாங்க, யாரு அந்த இரவிலே நின்று வணங்கி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சலாத்தை சொல்வதற்காக வேண்டியும், மேலும் அவர்கள் எனக்கு பிரியமானவர்கள், என்னுடைய ஹபீபி, எனக்கு மிக பிரியமானவர் என்பதாக அந்த விஷயத்தை அறிவிப்பு செய்வதற்காக வேண்டியும், என்னுடைய ஹபீபாகிய என்னுடைய பிரியத்திற்குரியவர்கள் அவர்கள் ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம் என்ற அந்த வாசகத்தை சொல்வதற்காக வேண்டி கூட்டம் கூட்டமாக மலக்குமார்கள் அந்த இரவிலே வானத்திலிருந்து இறங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று முஃபஸ்ஸிரீன்கள் அவருக்கு விளக்கம் தர்றாங்க. இறுதியாக அந்த ஆயத்திலே சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வார், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இதுவரைக்கும் ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், சூரியன் அதாவது ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும், ஃபஜ்ருக்காக வேண்டி பாங்கு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு நிறைவு பெற்றுவிடும். அது வரைக்கும் லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்குது. அப்ப என்ன செய்யணும், அந்த இரவு முழுவதும் நாம் நின்று வணங்க வேண்டும். ஆனா நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்குங்கிறதை நம்ம என்ன செய்யணும், யோசிச்சு பார்க்கணும். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல ஒரு பக்கம் அமல் நடந்துட்டு இருக்கும் பள்ளிவாசல்ல, இன்னொரு பக்கம் பேச்சு நடந்துட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் சண்டை நடந்துட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த விஷயத்தை வந்து சொல்வதற்கே நமக்கு ரொம்பவும் அருவருப்பா இருக்கு. அது மாதிரியான காரியங்கள் என்ன செய்யுது, அந்த இரவுகள்ல ரோட்டை இருந்துக்கிட்டு சண்டை போடுறது, அரட்டடிக்கிறது, எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு இரவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 இரவு ஒற்றைப்படை இரவுகளை நின்று வணங்கினாங்க என்பதாக ஹதீஸ்ல நாம பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக 80 ஆண்டுகள், அதாவது 1000 வருஷம் அப்படின்னு சொன்னா 80 ஆண்டுகளும் 4 மாதங்களும் நின்று வணங்கிய நன்மை அந்த ஒரு இரவுல யாரு வணக்கம் புரிகிறார் அவர் கிடைக்கும். 80 வருஷம் 4 மாதம் அந்த ஒரு இரவுல அல்லாஹ் என்ன செய்யற நமக்கு அழகா என்ன செய்யற நமக்கு கொடுத்துட்றான் ரொம்ப ஈஸியா. அந்த ஒரு இரவு நம்ம என்ன விழித்திருந்து நம்ம அமல் செய்யணும். அப்படி அமல் செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன செய்யலாம், இப்படிப்பட்ட நன்மைகளை அவன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக ஆகணும். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும், தயாராக ஆகணும். அமல்கள்ல 2 விதம் இருக்கு. ஒன்று இஜ்திமாயி அமல், இன்னொன்று இன்ஃபிராதி அமல். இஜ்திமாயி அமல் சொன்னா பள்ளிவாசல்ல அன்றைய இரவு என்ன செய்வோம், மகரிப் தொழுவோம், இஷா தொழுவோம், இஷாவுக்கு பிறகு தராவிக்கு, தராவி பிறகு தக்பீர் தொழுக, அதுக்கு பிறகு வித்ரு தொழுவோம். இதெல்லாம் தொழுகிறதுக்கு பிறகு இந்த எல்லா தொழுகையும் இமாம் ஜமாத்தோட சேர்ந்து நம்ம சொல்லுவோம். இது இஜ்திமாயான அமல், எல்லாம் ஒன்று சேர்ந்து அமல் செய்யறது. இன்னொன்று இருக்கு இன்ஃபிராதி அமல், தனித்தனியாக என்ன செய்ய அமல் செய்யறது. அவங்க தனித்தனியா என்ன செய்யறது, 2 ரக்காத்தா, எத்தனை ரக்காத்துகள் தொழ முடியுமோ. லைலத்துல் கத்ருடைய இரவுல 8 ரக்காத் தான் தொழுவணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. எத்தனை ரக்காத் வேணாலும் தொழுவோம். நீங்க 1000 ரக்காத் தொழுவீங்களா அல்லது 500 ரக்காத் தொழுவீங்களா, தாராளமா தொழுவணும், தொழுதுகிட்டே இருக்கலாம். இந்த இரவுக்கு மட்டும் தனி சிறப்பையும் தனி சலுகையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஃபஜ்ருடைய நேரம் உதயமானதற்கு பின்னால இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. இந்த லைலத்துல் கத்ருடைய அந்த இரவுல சூரியன் உதயமாகும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மற்ற மலக்குமார்களை என்ன செய்றாங்க, கூப்பிடுறாங்க. யா மஅஷரல் ஜிப்ரீல், யா மஅஷரல் மலாயிகா, மலக்குமார்களே என்பதாக என்ன செய்றாங்க, அழைக்கிறாங்க. அழைத்த உடனே அவங்க எப்படி வர்றாங்கன்னு சொன்னா வரிசை வரிசையாக அர் ரஹீல்
ரஹீம்னு சொன்னா வரிசைகரமாக வர்றது. வானத்திலிருந்து என்ன செய்யறாங்க? மலக்குமார்கள் வரிசைகரமாக என்ன செய்யறாங்க? இறங்கி வர்றாங்க. அழைப்பு கொடுக்கிறது யாரு? மலக்குமார்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அழைப்பு கொடுக்குறாங்க. எல்லா மலக்குமார்களும் கீழே இறங்கி வர்றாங்க. இறங்கி வந்ததுக்கு பின்னால மற்ற மலக்குமார்கள் கேட்கிறாங்க, யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே, மா ஸனஅ அல்லாஹு பில் முஸ்லிமீன ஃபீ ஹாதிஹி லைலத்தி மின் உம்மதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இரவுல இன்று வழங்கிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினுடைய விஷயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அவர் நடந்து கொண்டான், அவங்களுக்கு என்ன கூலி அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கலாம் அப்படின்னு மற்ற மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்னல்லாஹ தஆலா நஸர இலைஹிம் பிர்ரஹ்மா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தான பார்வையை கொண்டு அவர்களை அல்லாஹ் பார்க்கிறான். ஒன்று. இரண்டாவது, வஅஃபா அன்ஹும், அவர்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். 2. மூணாவது, வகுஃபிர லஹும், அவர்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். ரஹ்மத்தான பார்வையை கொண்டு பார்க்கிறான். 2வது, அவர்களை மன்னித்து விடுகின்றான். 3வது, அவர்களுக்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பை வழங்குகின்றான். இந்த 3 விதமான விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறான். அவங்களோட பாவங்கள் எல்லாம் என்ன செய்து மன்னிக்கப்பட்டது. ஆனால் இப்படிப்பட்ட அந்த இரவிலும் கூட மன்னிக்கப்படாத சில பேர் இருக்கிறாங்க. ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த இரவுல கூட மன்னிப்பு கிடையாது. இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த சம்பவம் என்ன செய்யப்படுது? பதிவு செய்யப்பட்டது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, 4 பேருக்கு இந்த இரவுல கூட என்ன கிடையாதா? மன்னிப்பு கிடையாது. இந்த இரவுல கூட மன்னிப்பு கிடையாது. அந்த 4 பேர் யாரு? முதலாவது, முதுமினுல் ஹம்ர், எப்பொழுதுமே போதையிலேயே இருக்கிறாங்க. எப்போதும் என்ன செய்ய? தண்ணியிலே இருப்பாரு, தண்ணியிலே மிதந்துட்டு இருப்பார். அவருக்கு இந்த இரவுல கூட மன்னிப்பு கிடையாது. 2வது, ஆக்குல் வாலிதை, ஆக்குல் வாலிதை, பெற்றோர்களே நோவினைப்படுத்தக்கூடியவர். 3வது, காத்திபுர் ரஹம், உறவு முறைகளை துண்டித்து வாழக்கூடியவர்கள். இந்த விஷயத்திலே நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இன்னைக்கு உறவு முறைகள் எல்லாத்தையும் அதிகமான முறையில் இன்னைக்கு துண்டிச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 100% அடிச்சு சொல்லணும், சக்தியை விட்டு சொல்லணும். இன்னைக்கு உறவு முறைகளுடைய விஷயத்துல 190% சமுதாயம் இன்னைக்கு பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கு. நீங்க சேர்ந்து வாழவே இல்லை. ஆனா அந்த இரவுல காத்தி ஒரு ரகம், யார் உறவை துண்டித்து வாழ்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க? அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. 4வது, முஷாஹின். முஷாஹின் அப்படின்னு சொன்னா ஒருவர் தன்னுடைய சகோதரிடத்துல 3 நாளைக்கு மேல் பேசாமல் இருப்பது. ஷரியத்துடைய சட்டமே அதுதான். ஒரு கூட ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா 3 நாள் தான் டைம். அது கூட என்ன செய்யணும்? அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட போய் பேசணும், தராம சொல்லிடுது. 3 நாட்களுக்கு மேல போயிட்டு சொன்னா அவங்களுக்கு தான் முஷாஹின் என்பதாக சொல்லுவாங்க. இவருக்கு என்ன செய்யணும்? கிடையாது. அந்த எழுத்துடைய இரவுல மன்னிப்பு கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் சொன்னா நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சம்பவத்தை என்ன செய்யறாங்க? நமக்கு சொல்லி காட்டுறாங்க. மகனியமிக்கவர்களே, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த லைலத்துல் கத்ருடைய நமக்கு கொடுத்து அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே யார் நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சுப செய்திகளை பற்றியும் நமக்கு என்ன செய்திருக்கிறாங்க? தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறாங்க. சரி, நம்ம ஒன்று சேர்ந்து தொழக்கூடிய தொழுகை நம்ம தொழுகிறோம். சரி, தனிப்பட்ட முறையில் தொழுகும் பொழுது எப்படி தொழுகணும்? 2 ரக்காத்துகளாக என்ன செய்யணும்? தொழுவோம். 4 ரக்காத்துகளாக சேர்ந்து 6 ரக்காத்தா ஒரே தரம் ஒன்றது அப்படி செய்யக்கூடாது. 2 ரக்காத்துகளாக நம்ம தொழுவோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அது எப்படி தொழுகணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி தர்றாங்க. ஒரு இடத்துல லைலத்துல் கத்ருடைய இரவுல 2 ரக்காத் தொழுகிறார். அதுல முதல் ரக்காயத்துல சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு தடவை ஓதிக்கணும். சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு சூரா 7 தடவை ஓதிக்கணும். இதையே என்ன செய்யணும்? திரும்ப திரும்ப ஒவ்வொரு ரக்காயத்திலும் ஓதி நம்ம என்ன செய்யணும்? தொழுகணும். ஒரு ரக்காயத்துல சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு தடவை, குல் ஹுவல்லாஹு சூரா 7 தடவை. ஒவ்வொரு ரக்காயத்திலும் என்ன செய்யணும்? இதையே ஓதி என்ன செய்யணும்? 2 ரக்காத்துகளாக நம்ம என்ன செய்யணும்? நம்ம தொழுகணும். இப்படி தொழுதுட்டு 2 ரக்காத் தொழுது சலாம் கொடுப்போம். சலாம் கொடுத்தவொடனே என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ். 2 வார்த்தை தான், அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ் அப்படின்ட்டு 70 முறை சொல்லணும். ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கு பிறகு இது கூட என்ன செய்யணும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ
வாத்தூபியிலே என்பதாக 70 முறை 2 ரக்காத் தொழுத பின்ன சொல்லிட்டு அடுத்த 2 ரக்காத் என்ன செய்யணும், நம்ம தொழுக நம்ம ஆரம்பிக்கணும். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் நான் சொல்லிட்டு அதற்குண்டான நன்மைகள் என்ன, 2 ரக்காத் நம்ம தொழுகிறோமா, அதுக்குண்டான நன்மை என்ன அதை சொல்றாங்க. அது 2 ரக்காத் தொழுதுட்டு அந்த இடத்த விட்டு அவர் நவரவே இல்லை. அதே இடத்துல என்ன செய்யறாரு, உட்கார்றாரு, தஸ்பீஹ் ஓதுறாரு, இஸ்திக்பார் ஓதுறாரு, பிறகு எதிர்த்து என்ன செய்யறாரு, தொழுகிறாரு. இப்போ அந்த இடத்த விட்டு அவர் நகரவே இல்லை. அவர் அந்த இடத்தை விட்டு நகராமல் இருக்கும் காலம் எல்லாம் அவரையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், அவரை பெற்றோரையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். தனக்கு மட்டும் மன்னிப்பு இல்லை, எத்தனையோ பெற்றோர்கள் நம்மை விட்டு சென்றுட்டாங்க, கபறுகளில் உறங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கும் பாவங்கள் என்ன செய்யப்படுது, நாம் நின்று தொழுவதன் மூலமாக அவர்களுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டு சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதருக்கு யார் 2 ரக்காத்தை தொழுதுகிட்டே வர்றாரோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றானா, மலக்குமார்கள்ட்ட சொல்லி நீங்க சொர்க்கத்துக்கு போங்க, சொர்க்கத்துக்கு போய் இந்த மனிதனுடைய பெயர்ல ஒரு மரத்தை நீங்க நட்டு வைங்க, அதே போல அந்த சொர்க்கத்துல இந்த மனிதனுக்காக வேண்டி ஒரு மாளிகையை நீங்கள் கட்டுங்கள், மேலும் நிறைய ஆறுகள் என்ன செய்ய ஓட செய்யுங்கள் என்று சொல்லிட்டு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அவருடைய அந்த கடைசி நேரம், இந்த துன்யாவை விட்டு பிரியக்கூடிய அந்த நேரத்திலே அவருடைய அந்த சொர்க்கத்தை அவர் பார்க்காமல் இந்த உலகத்தை விட்டு அவர் போக மாட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு எதெல்லாம் அவர் தயாரித்து வச்சாரோ, அவருக்காக நட்டு வைக்கப்பட்ட மரம், அவருக்காக கட்டின அந்த மாளிகை, மேலும் அவருக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த ஆறுகள், இந்த 3ஐயும் பார்க்காமல் இந்த உலகத்தை விட்டு அவர் உருவப்பிரியாது. அந்த அளவுக்கு அந்தஸ்தை அல்லாஹ் இந்த 2 ரக்காத்தை நம்ம தொழுவதன் மூலமாக கொடுக்கிறான் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இது அல்லாமல் லைலத்துல் கத்ருடைய இரவுல 10 விஷயங்கள் நம்ம செய்யணும், 10 விஷயங்கள் செய்யணும். இந்த அமல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் வைங்க, ஆட்டோமேட்டிக்காக 10 வரைக்கும் நமக்கு நேரம் கரெக்டாக நம்ம வந்துடும். அதில் முதல் செய்தி என்னன்னு சொன்னால், அல்லாஹ்ட்ட நம்ம தௌபா செய்யணும். யா அல்லாஹ், இனி என்னுடைய காலங்கள், இதற்கு முன் சென்ற காலங்கள் எல்லாம் வீணாக கழிஞ்சிருக்கு, இனி வரக்கூடிய காலத்தில் நான் என்ன செய்வேன், இபாதத்துகளை 5 நேர தொழுகைகளை கரெக்டாக தொழுவேன், இபாதத் செய்வேன், குர்ஆன் ஓதுவேன், திலாவத் செய்வேன் என்பதாக என்ன செய்யணும், தௌபா செஞ்சு நாம் மீள வேண்டும். 2வது அதிகமாக நின்று வணங்க வேண்டும். 3வது அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும். 4வது திக்ர் செய்ய வேண்டும். 5வது அதிகமாக இஸ்திக்பார் ஓத வேண்டும். 6வது அதிகமாக அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ கேட்க வேண்டும். 7வது அதிகமாக அந்த ஒரு நாள் அதிகமாக சதகாக்கள் செய்ய வேண்டும். 8வது யார் பலகீனமாக இருக்கிறார்களோ, யார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ, அதே போல அனாதை பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே மென்மையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். 9வது தன்னையும் தன்னுடைய குடும்பத்தார்கள் தன்னுடைய பிள்ளைகளை அன்றைய இரவு இபாதத்திலே கழிக்குமாறு அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். 10வதாக அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவை பெற்றுக்கொண்டால் நாங்க என்ன செய்யணும், அந்த இடத்துல என்ன துஆ ஓதணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் ஃபஅஃபு அன்னி. இந்த துஆ என்ன செய்யணும், நம்ம ஓதிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் ஃபஅஃபு அன்னி என்ற துஆவை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சொன்னார்கள் என்பதாக ஹதீஸிலே நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, லைலத்துல் கத்ருடைய இரவு பற்றி உண்டான சிறப்புகள், அதில் செய்ய வேண்டிய அமல்கள், அதிலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை நாம் பார்க்கணும். அதே போல ரமலானுடைய கடைசி நேரம், அதே போல் ரமலானுடைய கடைசி நாட்களில் மிக முக்கியமான ஒரு கடமை நமக்கு இருக்குது. அதுதான் சதகத்துல் ஃபித்ர். சதகத்துல் ஃபித்ர் என்ன செய்யணும், நம்ம கொடுக்கணும். குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது, கத் அஃலஹ மன் தஸக்கா. சஹாபாக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ஆயத்து எந்த விஷயத்தில் இறங்குனுச்சு, இந்த ஆயத்து எந்த விஷயத்தில் இந்த ஆயத்து இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜகாத்துல் ஃபித்ரி, சதகத்துல் ஃபித்ருடைய விஷயத்திலே இந்த ஆயத்து இறக்கப்பட்டுச்சு. ஆயத்துடைய பொருள் என்ன, கத் அஃலஹ மன் தஸக்கா, யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டாரோ அவர் திட்டமாக வெற்றி அடைந்து விட்டார். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய ஒரு சதகா தான் சதகத்துல் ஃபித்ர் என்பது. மேலும் சதகத்துல் ஃபித்ருடைய விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பார்த்தோம்னு சொன்னா சாஹு இது போன்ற அளவுகள்ல சொல்லுவாங்க. இப்ப நம்முடைய காலங்களில் இருக்கக்கூடிய அளவு என்னன்னு சொன்னா, ஹனபிகளாக இருந்தால் 1 கிலோ 600 கிராம் அரிசி அல்லது கோதுமை, அதுக்கு உண்டான கிரையும் 100 ரூபா கொடுத்துருக்கும் ஒரு நபருக்கு. ஒரு ஃபேமிலி கிடையாது, ஒரு நபருக்கு 100 ரூபா.
ஷாஃபியாக்களாக இருந்தால் அவங்களுக்கு 2 கிலோ 400 கிராம், அது அரிசியாவோ அல்லது கோதுமையா மட்டும்தான் கொடுக்கணும், பணம் கொடுக்கக்கூடாது. இது ஷாஃபியாக்கள் இருக்கக்கூடிய சட்டம். ஏன்னா அதிகமாக ஷாஃபியாவும் இருப்பாங்க, அதனால் அந்த சட்டத்தை நான் சொல்லிடுறேன். அப்போ ஹனபியாக்களாக இருந்தால் 1 கிலோ 600 கிராம் அரிசி இல்லை அதனுடைய கிரயம். ஆனால் கிரயமாக பணமாக கொடுத்துடுறதே சிறந்தது என்பதாகவும் இமாம்கள் என்ன செய்கிறாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்போ குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்க வைங்க, சொன்னால் எவ்வளோ கொடுக்கணும்? 500 ரூபா கொடுத்துடணும். அன்னைக்கு பெருநாள் அன்னைக்கு காலையில், அதாவது பெருநாள் தொழுகைக்கு முன்பதாக ஒரு 6 மணி கூட ஒரு குழந்தை பிறகுது வைங்க, அந்த ஃபேமிலியில் குழந்தை பிறகுதுன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும்? அந்த சதவீதம் கொடுக்கணும். 100 ரூபா அந்த பிள்ளைக்கு 5 பேர் இருக்கிறாங்களா, அன்னைக்கு காலையில் குழந்தை பிறந்திருக்கு, அப்போ 6 பேர் ஆகிட்டு. அப்போ என்ன செய்யணும்? 500 + 100 600 ரூபா என்ன செய்யணும்? கொடுக்கணும். இதுதான் சதகத்துல் ஃபித்ருடைய சட்டம். ஜக்காத்துக்கும் சதகத்துல் ஃபித்ருக்கும் மத்தியில் வித்தியாசம் இருக்கு. ஜக்காத் என்பது நம்முடைய கையில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம், வியாபார சரக்குகளோ அல்லது வீடு கட்டி வாடகைக்கு விடுறதோ அல்லது தங்கம் வெள்ளி இதுவாக வச்சிருக்கோம், அது நம்முடைய கையிருப்பில் இருந்து ஒரு ஆண்டு முடியும், ஒரு வருஷம் ஹவுனான ஹவு, ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் அதை என்ன செய்யப்படுறோங்க, நம்ம ஜக்காத்து கொடுக்கணும். ஆனால் சதகத்துல் ஃபித்ர் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஒவ்வொரு வருஷம் என்ன செய்ய கொடுக்கணும். சரி, நோன்பாளிகள் மட்டும்தான் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கணுமா? நோன்பு இல்லாதவங்க கொடுக்கக்கூடாதா? அப்படி என்ன செய்யக்கூடாது? இப்படி ஒரு கேள்வி வச்சோம்னு சொன்னால் அதற்கும் ஹதீஸ்கள் சொல்றாங்க, நோன்பு வச்சவங்க நோன்பு வைக்காதவங்க எல்லாரும் தான் என்ன செய்யணும், சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். நான் தான் நோன்பே வைக்கலையா, நாங்கள் ஏன் கொடுக்கணும்? உங்க பாவத்தை மன்னிக்க தான், உங்களுடைய உள்ளத்தை எல்லாம் பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி என்ன செஞ்சிருக்கலாம். ஹஜ்ஜி பெருநாளை கூட இந்த இது கிடையாது, நோன்பு பெருநாளை தான் எல்லாம் செஞ்சிருக்கலாம். இது போன்ற ஜக்காத்து, சதகத்துல் ஃபித்ர், சதக்காக்கள் அதிகமாக என்ன செய்வாங்க, நிறைய நபர்கள் அதிகமாக இது போன்ற காரியங்களை செய்வாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சதகத்துல் ஃபித்ர் வைக்கிற கடமையாக ஆக்கியிருக்கிறார். அப்படி கடமையாகிறதுக்கு சில நோக்கங்கள் இருக்கு, 4 விதமான நோக்கங்கள் இருக்கு. அதில் முதல் நோக்கம் என்ன சொன்னால், மகத்தான அந்த நாளில், அதாவது பெருநாள் அன்று எந்த ஏழை மக்களும் தனக்கு உணவு இல்லாமல் அவங்க என்ன செய்யக்கூடாது, அவங்க பட்டினியாக இருக்கக்கூடாது. இது முதல் காரணம். 2வது, அனைவரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நாளில் ஏழை எளிய மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். 3வது, நோன்பாளி தன் உடலை பல்வேறு நோய்களை விட்டு என்ன செய்யாது, சுத்தப்படுத்தி கொண்டு அந்த ஃபித்ராவில் கொடுக்கக்கூடிய அந்த பொருளின் மூலம் தன்னை சுத்தப்படுத்தி கொடுக்கிறார். 4வது, நோன்பில் ஏற்பட்ட சிறு சிறு தவறுகளை நடந்துருச்சுன்னு சொன்னால் இந்த சதகத்துல் ஃபித்ரின் மூலமாக அதை அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், மன்னிச்சிடறான். இப்படி 4 விதமான நோக்கங்களை சதகத்துல் ஃபித்ர் சம்பந்தமாக நமக்கு இமாம்கள் சொல்லி தர்றாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம தராவீஹ்க்கு பிறகு நம்ம பார்ப்போம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் அடைந்து லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் வீணாக்கி விடாமல் ஒவ்வொரு நேரத்தையும் இபாதத்திலே கழித்து அல்லாஹுடைய பொருத்தத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய துஆவையும் ஷஃபாஅத்தையும் பெறக்கூடிய உன்னத மக்களாக நம்ம ஆக்கிய புரிவானாக. வாக்கிறு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.